லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? கிட்டத்தட்ட 70% அளவுக்கான வாக்குகளை இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் வச்சிருக்காங்க, திமுக அதிமுகன்னு லட்சுமி சொன்னாங்க. அதுல 30% கழிச்சிட்டோம்னா இந்த 70%க்குள்ள அவங்க வாக்குகளை பிரிச்சுக்கிறதுக்கே பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணுன்றது அது தேவையா? இப்போ வேறு இங்கே இந்தியாவில் வேறு பிரதான எதிர்ப்புங்கிறத நீங்கள் எதை முன்வைத்து நம்ம போராட முடியும்? மக்கள் ஓரளவுக்கு அடிப்படை வசதியில் தண்ணீர் பெற்றுட்டு வர்றாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனையில் பட்டியல் போட்டிருக்காங்களா அதிமுக அந்த அறிக்கையில்? அதுதான் மக்கள் அதன் அடிப்படையில் வாக்களிக்கல. ரொம்ப கவனமாக இப்போ நம்ம மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம். மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற எந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. ரொம்ப கவனமாக நீங்கள் சசி பெருமாள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வைகோ ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம், இறுதியாக 2016 கலைஞர் தேர்தல் வாக்குறுதியில் வந்தால் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குங்கிறாரு. ஆனால் அம்மா படிப்படியானாங்க. படிப்படியாங்கிறது போட்டுட்டு சாராயம் வேணும்னு மக்கள் வாக்களிச்சுட்டு பூரண மது விலக்கு திமுக வாக்களிக்கலை. ஏன்னா மக்கள் உணர்வு எதை நோக்கி மக்கள் எதை ஏற்கிறார்கள், எதை நிராகரிக்கிறார்கள்ங்கிறத பார்த்து ஒரு அரசியல் கட்சி மக்களிடமிருந்து தான் பாடத்தை கற்றுக்கணும். அதை திமுக ரொம்ப கவனமாக செய்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே அதில் ரொம்ப நுட்பமான தந்திரமான அரசியலுக்கு சரியாக செய்கிறாங்க. மக்களின் நாடி துடிப்பை அறிந்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து களத்துக்கு வர்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் திட்டங்களை செய்து என்ன பண்ணுறாங்க? அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு கூட அவங்களுக்கு ஆள் இல்லை. காலகாலமாக திமுக எதிர்ப்பை செஞ்சு தானே ஆட்சி பொறுப்புக்கு வந்த அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. அது நீங்கள் கலைஞருங்கிற அந்த உருவத்தை பார்த்தாலே ஒரு தொகுப்பு வாக்காளர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ அந்த பக்கத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல தளபதி வந்துட்டார். அதுக்கு இன்னொரு தலைமுறை கொண்டுட்டு வந்து அங்கே உதயநிதி வச்சுட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிற அந்த தீய சக்தி அதுவெல்லாம் போச்சு. அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் நீ விஜய், சீமான் இப்படி வந்த உடனே இப்போ இன்னும் எடப்பாடியில் இன்னும் கூர்மையாக களத்துக்கு வந்து பைப்போலராக இருக்கும். உறுதிப்படுத்த முடியாது. ஆனா திமுக வாக்கு வங்கி அந்த அணியினுடைய வாக்கு சிதறடிக்க முடியாது. எல்லா புதிய வரவுகளுமே விஜய் உட்பட சொல்றேன், யாரை எதுல சேதப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அதிமுக வாக்கு பெரிய ஆபத்து தானே. அது இது இல்லை, அண்ணனுடைய பார்வையில் முதல் சுற்றில் சொன்ன பார்வை தான் வைக்கிறாங்க. அதில் நான் அப்படியே தான் மறுபடியும் மாறுபடுறேன். மக்கள் பிரச்சனைகள் எது மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற பிரச்சனைகளில் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அவர்கள் அந்த செய்கிற அந்த மக்கள் விரோத போக்கை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும், போராடுகிறோம். அது பாஜக எதிர்ப்புக்கு. ஆனால் அந்த இருதுருவ அரசியலின் தன்மையே மாறிடுச்சு அப்படிங்கிறது. புதுசாக வர்றவங்களும் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அவங்க வாங்கிப்பாங்கன்னா பெரும் பாதிப்பு அதிமுகவுக்கு. அப்படி ஒரு பார்வையை அவர் வைக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சொந்த வாக்கு ஒவ்வொரு கட்சிக்குமே கட்சியினுடைய ஓட் பேங்க் ஒன்று இருக்குங்க. அதை தாண்டி இப்போ 40% ஒரு கட்சி வாங்கி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் மக்கள் அந்த சமயத்தில் இஷ்யூ பேஸ்டாக வாக்களிச்சிருப்பாங்க. அந்த வாக்குகள் மாறலாம், கட்சிக்குன்னு விழுகிற வாக்குகள் விழுந்துட்டே இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கட்சி அந்த வாக்குகளை இழக்கலை. இன்னொன்று, நீங்கள் 2 பேருமே இப்போ சகோதரியும் சொல்லி பேசினாங்க, 10 விழுக்காடு வாக்குகளை இழந்து விட்டோம் என்று பேசியிருக்கிறார்கள் என்று. அப்படி பேசவே இல்லைங்க, நாங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையே இல்லை. அது பேசின கான்டெக்ட் வேறு, வெளியே செய்தி சொன்னது வேறு. அதனால அது அப்படியெல்லாம் ஒன்று முதல்ல நீங்க தான் மறுக்கிறீங்க நிகழ்ச்சியில். நான் 3 நாளாக நான் மறுக்கிறேன். எங்கள் செய்தி பொதுச் செயலாளரும் மறுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒரு மூடப்பட்ட அரங்கத்தில் கட்சி பொறுப்பாளர்களுக்கு நடத்தப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் செய்தியாளர்களும் உள்ளே இல்லாத கூட்டத்தில் என்ன செய்தி என்ன பேசினோம் என்பதை நாங்கள் தான் அறிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அது ஒரு செய்தியாக மாற்றப்பட்டு அது எல்லாருக்கும் பரப்பட்டு அது குறித்து விவாதங்கள் நடக்கிற போது நாங்கள் இந்த விவாதங்களில் அதை மறுத்துட்டு வரோம். சரி, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். எனவே அந்த பாதை நீங்கள் வைக்கிற பார்வையில் நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்காக நாங்கள் போராடணும்னு நினைக்கிறோம், களத்தில் இறங்கி போராடுறோம். ஒன்று இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான் சுருக்கமாக நேரம் கருதி. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் பார்த்துக்கணும், பாஜகவை எதிர்த்து சிறுபான்மை மக்களோட வாக்குகளை கொண்டு வரணும், ஓபிஎஸ்டி டிவி வெளியே போனதுனால வரக்கூடிய பாதிப்பை சரி செய்யணும், மெகா கூட்டணியை கட்டமைக்கணும், இவ்வளவையும் தான் செய்யணுமா? வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் உங்களுக்கு கை கொடுக்குமா? இப்போ போராட்டம் என்பது திமுக எதிர்ப்பு இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இது நீங்கள் சொல்கிற எல்லா விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அது இந்த போராட்டத்துக்குள் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மீண்டும் அதைத்தான் நான் கேட்டேன். இந்த போராட்டத்துக்குள் மக்கள் நலன் மட்டுமே இருக்கிறது. இதில் நான் இந்த போராட்ட தலைப்புன்னு காட்டி நான் சொல்கிறேன். இப்போ ஐயா சொல்லும்போது சொன்னாங்கன்னு சொத்து வரி என்னமோ படித்தார், நீண்ட படித்து பார்த்தீங்களா என்று சொன்னார். இது ஒன்றும் இல்லை. மாநில அரசுகள் இந்த வங்கிகளிடம், மத்திய வங்கிகளிடம் அரசுரிமையாக்கப்பட்ட வங்கிகளிடம் பணம் கடன் பெறுகிறார்கள் இல்லைங்களா? இதனுடைய அடிப்படையில் எல்லா மாநில அரசுக்கும் இந்த மாதிரி வரிச்சுமையை ஏற்ற வேண்டும் மாநில அரசுகள் என்று சொல்லி மத்திய அரசு எல்லா சமயங்களையும் சொல்வதுண்டு. நாங்களும் இதை இன்னும் அனுபவிச்சோம். இல்லை, நீங்கள் தடுக்க முடியாது. ஒரே நிமிஷம் கொடுத்தாங்க. ஏன்னா வச்ச குற்றச்சாட்டு இவங்க என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, மத்திய அரசு சொல்லிடுச்சுங்க, மறுக்கவே முடியாது. நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றின போது இவங்க உதய மின் திட்டம் கையெழுத்து போட்டு விட்டீங்களா என்ன? உண்மையில் அன்றைக்கே தங்கமணி என்ன அழகாக தெளிவாக சொன்னாங்க, எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர்.
நீங்கள் பட்ஜெட்டில் டேஞ்செட்கோக்கு ஒதுக்கின தொகை 13,000 கோடி, கொடுத்தது 3,000 கோடி. 13,000 கோடி கொடுத்துருந்தா மின் கட்டணத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சரி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?